கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வர மருமகளை வந்து ஆஹா லக்ஷ்மி வந்தாச்சுப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால இப்போ நம்ம யாரை கூப்பிட போறோம்? சோ அடுத்து நம்ம கூப்பிட போற குடும்பம் லக்ஷ்மி. லக்ஷ்மி குடும்பத்திலிருந்து குடும்பம் திருப்பத்தூர் மக்களை வணக்கம். மக்கள் ஆக்சுவலா உங்ககிட்ட கேட்க சொல்லி கேள்விகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேள்வியை நான் உங்க லட்சுமி கிட்ட தான் கேட்கணும். ஒரு சாதாரண குடும்ப தலைவியா மாமனார் மாமியார் புருஷன் குழந்தை இவங்களாம் யாரும் இல்லாம ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் உமனா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அது எப்படி வந்துச்சு? எது உங்களை அப்படி தூண்டுச்சு? கார்மெண்ட்ஸ் வந்து எங்க ஓனர் ராஜசேகர் சார் இல்லையா, ஸோ அவரோட கனவு வந்து இந்த கார்மெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வரணுன்றது. ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக இது ஒரு விஷயம். பெண்கள் வந்து எதுலையுமே சாதிக்க முடியாது, பெண்களாலேயும் ஏதாவது சாதிக்க முடியும். லைக் ஒரு சின்ன விஷயமா ஆரம்பித்தாலும் அதுவும் ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் எங்களால் அப்படின்றது நிரூபிக்கிறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இப்போ அஸ்வின் எல்லாம் தோக்கடிச்சு நாங்கள் உள்ள வந்துட்டோம்ல, அவ்வளோதான். அங்கே நீங்கள் பேசும்போது இல்ல ராகேஷ், அவங்க இதை பேசும்போது அந்த பெண்கள் அந்த சாதிக்கணும் அப்படிங்கும்போது இங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நான் என்ன சொல்றேன், இப்போ இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் மகாக்கு ஒரு ஓ போடலாமா? பொதுவாக வந்து இந்த மாமியார் மருமகள் அப்படின்னாலே அது ஒரு மாதிரி அழகாக போகும் குடும்பத்துக்குள்ளே. உங்கள் அம்மா வந்து மகாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்கல்ல செக்கப்புக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது? அது என்னமோ தெரியல, அது வந்து கல்யாணம் ஆன உடனே வந்து வேறு ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா, நல்ல செய்தி இருக்கான்னு கேட்குறாங்க. அதுவும் வந்து மாமியார் தான் கேட்குறாங்க, மனைவியை பார்த்து தான் கேட்குறாங்க. அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த சினாரியோ வந்து மாறணும். ஏன்னா வந்து இப்போ அது குறைன்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இருக்கலாம். அது வந்து அது வந்து இயற்கை தான் அது. ஸோ அதாவது நடக்க வேண்டிய விஷயத்தில் அந்தந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நானும், அதாவது செல்வமும் மகாவும் வந்து இந்த பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற மாமியார்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டான இங்கே இருக்கிற மாமியார்கள்லாம் ஸ்வீட்டான மாமியார்கள் தான். செல்வம், அதாவது நீங்கள் எந்த மேடையில் இங்கே வந்து பாட போகிறீங்க, பட் இப்போ வந்து மியூசிக்லாம் இல்லாமல் ஒரு 2 வரி திருப்பத்தூர் மக்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்களேன். மேகம் கருக்காதா, சாரல் அடிக்காதா, தேகம் நனையாதா, தீயும் அணையாதா. ரெடி? கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே. பறக்க பறக்க துடிக்குதே, பழக பழக பிடிக்குதே, பழைய ரணங்கள் மறக்குதே, பெண் தோகை வருடுதே, மேகம் கருக்காதா. ஓகே, தேங்க்யூ திருப்பத்தூர். அண்ட் மகா, உங்ககிட்ட ஏற்கனவே நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேக்னட் ஆக போகிறீங்க, ஆல்மோஸ்ட் ஆயிட்டீங்க. ஸோ அதில் ஒரு புரட்சி பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தது இன்னொரு புரட்சி வேறு, அத்தையை மீறி உங்கள் தங்கச்சியோட காதலை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு இல்லையா? எதனால் அப்படி வந்துச்சு அந்த ஐடியா? ஆரம்பத்தில் வந்து நான் அந்த ஐடியாவுக்கு சப்போர்ட்டே பண்ணல. பிகாஸ் எப்போவுமே என்னையே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, மறுபடியும் என் தங்கச்சியும் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏற்கனவே நம்ம படுற பாடு போதும் அப்படின்னு நினச்சேன். உங்களை வச்சுக்கிட்டு அவருக்கு தெரியும். ஹலோ, நானு கப்பு எனக்கு தான். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அகிலாவும் கதிரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், 2 பேரும் இல்லாமல் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த லவ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன். பிகாஸ் லவ்வில் காசு பணம்ன்றது செகண்டரி தான். லவ்வில் நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் அந்த அன்பு பாசம் தான் நமக்கு மெயினாக இருக்கணும். ஸோ அது அவங்கக்கிட்ட இருக்குது. நாளைக்கு கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக அவங்களும் காசு பணம் செகண்டரி தான், நம்மளுக்கு அன்பு பாசம் இருந்தால் லைஃப் சூப்பராக போகுன்றது அத்தைக்கு புரிய வைப்போம். ஓ, அதாவது காதலில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியங்கிறாங்க. இந்த கருத்து எவ்வளோ பேர் கரெக்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கேமராவை திருப்பி காமிங்க. காசா இல்லை பாசமா முக்கியம்? பாத்தீங்களா எப்படி பாசமாக்கா? கண்டிப்பா. இப்போ வந்து மக்களுக்கு ஒரு லக்கி டிரா தேவைப்படுது. இந்த லக்கி டிரால இப்போ எடுக்கிறவங்களுக்கு என்ன பிரைஸ் தெரியுமா? என்ன பெருசு? டவர் ஃபேன். சன் டிவி வழங்கும் ஒரு டவர் ஃபேன் காத்துட்டு இருக்கு. டவர் ஃபேனா? எஸ். லோகநாதன் கொடுமாப்பள்ளி.
சிங்கப்பெண்ணே சீரியல் டிவியில் எந்த டைமுக்கு வரும்? 9 மணி. எஸ், 9 மணி என்பது சரியான விடை. அவருக்கு கிடைக்க போறது சன் டிவி வழங்கும் ஒரு அழகான டவர் ஃபேன். ரொம்ப 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 ஜாலியா இருக்கீங்களே. எஸ், நந்தினிய பக்கத்துல பார்த்துட்டேன். ஆஹா, இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் வரப்போகுது தெரியுமா? என்ன பண்ண போறோம்? ஓகே, அதாவது நம்ம சீரியல்ல வந்துட்டு எவ்வளவுதான் ஹீரோயின்ஸ் வந்து நம்மளை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாலும் வில்லிஸும் ஒரு பக்கம் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களா இல்லையா? இஸ் இட்? எல்லா வில்லிஸுமே ஒரே ஸ்டேஜ்ல பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் மக்களே? எல்லாத்தையும் ஒரே ஸ்டேஜ்ல பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் ஆல் தி வில்லிஸ். இப்போ ஏன் நாங்கள் இந்த 3 வில்லியும் வந்து நேரில் இங்கே கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். செமையான டெரர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். உங்களை பார்த்தாலே ஷோ என்ன இப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்க தோணும்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம், இவங்களே இங்கே ஒரு பெர்ஃபார்ம் ஆக்ட் பண்ண வைக்க போகிறோம். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சீனை வந்து நம்ம இங்கே போடுவோம், அந்த சீனை அப்படியே நடிச்சு காமிக்க போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். வெரி சிம்பிள். அந்த அதே எமோஷன் ஐ வாண்ட், அதே சேம் எமோஷன். ஓகே ஓகே, சேம். கீர்த்திகான அந்த சீன். தப்புதான் பண்ணது எல்லாம் தப்புதான். இத்தனை ஆம்பளைங்க நின்னு செய்வாங்கன்னு தள்ளி உட்காந்து வேடிக்கை பார்த்தேன் பாரு, தப்புதான். ஆனா பொம்பளைங்கன்னா மானு மயிலு குயில் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்களும் சிங்கம்டா, பெண் சிங்கம்டா. ஆம்பளைங்க வீசினா மட்டும் அருவா வீசி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க வீட்டு அருவா பொம்பளைங்க வீசினா தப்புதான். தப்புதான் பண்ணது எல்லாமே தப்புதான். இத்தனை ஆம்பளைங்க இருக்கானுங்க, உன்னை போடுவானுங்கன்னு வேடிக்கை பார்த்தேன்ல, தப்புதான்டா, தப்புதான். என்ன பொம்பளை மூடிக்கிட்ட மூளையில நிப்பான்னு நினைச்சியா? சிங்கம்டா, பெண் சிங்கம்டா. என்ன அருவா ஆம்பளைங்க போட்டாதான் போடும் நினைச்சியா? நான் போட்டாலும் போடும். அடியே அருந்ததி, என்ன ஏன்னா அப்படி பேசுறீங்க மாட்டுங்க. வீசுங்க, அருவா எடுத்து வீசுங்க, கழுத்து மேலே போடுங்க. வந்து ராக்கி கிட்ட போயிருக்கணும். இல்ல, நான் என்ன சொல்றேன், நடுவுல சிங்கம் டயலாக்லாம் வர்ற மாதிரி இருந்தது. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? எனக்கு ஒரே ஒரு விஷயம், இப்போ இதே டயலாக கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசணும். நீங்க தப்புதான், நான் பண்ணது எல்லாமே தப்புதான். இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, உங்களை போடுவாங்கன்னு நினைச்சேன்ல, நான் நினைச்சது தப்புதான். பேசாம நானே உங்களை போட்டுடுறேன். தப்புதான். இப்படி உன்னை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது தப்புதான். இது பொண்ணு கம்பத்து பொண்ணு வெட்டி தூக்குற ஊரு காத்து சூறாளி போல பொழுதி பறக்க தாக்குற. ஓகே, அடுத்ததாக மித்ரா. ஏண்டா மாப்பிள்ளை, என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. எப்போ என் மேல உன் கை பட்டுச்சோ அப்பவே நீ தாண்டா எனக்கு புருஷன். இந்த வெள்ளிக்கிழமை என் சேலை மேல கை வச்ச. யாருதுங்க? உங்க அப்பா நான் தாளுமா? அப்போ மாமனார் மாமியாரு ஆச்சரியம் பண்ணுங்க. எவ்வளவு மப்பு இருந்தா என்ன தொட்டுட்டு சும்மா போவ? இன்னைக்கு ஏன் மேல கை வச்ச? இந்த வெள்ளிக்கிழமை என் புடவை மேல கை வச்ச. என்ன மாமனார் எப்படி பாக்குது? இது யாரு? உங்க அப்பனும் ஆத்தாளுங்களுமா? அப்ப மாமனாரு மாமியாரு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இப்போ இந்த அருமையான டயலாக இவங்க அழுதுகிட்டே பண்ண போறாங்க. அழுதுகிட்டே வா, சூப்பர், கமான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் புடவை மேல கைய வச்சுட்டு நீ போவ?
வெள்ளிக்கிழமை என் புடவை மேல கை வச்சல, அடுத்து சொல்லுமா. இவங்க யாரு? மம்மி டாடின்னு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவங்க தான் மாமனார் மாமியார். மாமா ஐயா ஐயோ அத்தை, அத்தை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்தாலும் நான் தோண்டி போத்துருவோமா. இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, நீங்க மம்மி டாடி மாதிரி நடிக்கத்தான் வந்திருக்கீங்க. தள்ளி கூட நிக்கலாம் நீங்க. ஓகே, ஆனா எப்படி இருந்தது மித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ்? எஸ், மித்ரா ஆல்வேஸ் ராக். அருமையாக இருந்தது. அடுத்ததாக சத்யாவை பார்த்துருவோம். வாங்க மித்ரா. நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல, லவ் பண்றல, லவ் பண்ற. நைட்ல நீ தூங்கவே கூடாது. ஓகே, என் கூட போன்ல பேசிட்டே இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன், ஏன் அந்த கனவுல கூட நான் தான் வரணும். என்ன லவ் பண்றல, லவ் பண்றல, லவ் பண்றல. ஐ லவ் யூ. என்னது இது வெறும் பேப்பரா இருக்கு? ஏதாவது எழுதி கொடு. ஏம்மா, சிம்பு பின்னாடி நின்னுட்டு இருந்தாரு. நீங்க யாரையோ சிம்புன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இவ்ளோ சிம்முங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் விட்டுட்டு இதே டயலாக சின்ன குழந்தை மாதிரி பேசணும். நைட்ல நீ தூங்கவே கூடாது, சரி, என் கூட போன்ல பேசிட்டே இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வையே, அந்த தூக்கத்துல கூட நான் தான் கனவுல வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல, நீ என்ன லவ் பண்றல, நீ என்ன லவ் பண்றல. இந்த 3 வில்லிகளுக்காக ஒரே ஒரு லைட்டான ஒரு மியூசிக் ஒன்று போட்டிங்கன்னா 3 பேரும் சூப்பரா ஆடுவாங்க. சீரியஸாவே ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. 3 பேருக்கு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ 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 ஆல் தி வில்லேஜ். தேங்க்யூ so much. பிரியாணினாலே ஸ்பெஷலான பிரியாணி என்ன தெரியுமா? கல்யாண பிரியாணி தாங்க. உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அந்த ஒரு அழகான மொமெண்ட் இப்போ திருப்பத்தூர்ல உங்க எல்லாத்துக்கும் நடக்க போகுது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அது என்னன்னு நாங்க சொல்றதுக்கு முன்னாடி புதுசா கல்யாணம் ஆயிருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே குடும்பத்தை சேர்ந்த அன்பு மற்றும் ஆனந்தி ப்ளீஸ் வாங்க இங்க. சாரே சாரே யாரு கால பிரபு ஜோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு ஜோய் சாரே சாரே யாரு கால பிரபு ஜோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு ஜோய். பல போராட்டம். அப்பா ஆமா. எப்படா இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்கும்னு. அதுல பாதி நேரம் நடக்குமா நடக்காதா, இல்ல இப்ப நடந்தது கனவா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஹைப் இந்த இருந்துச்சு. கல்யாணம் நடக்கிறதுக்கு உனக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கும்போது Yes, sir. பெருமையா இருக்கு. சோ கல்யாணம் அப்படி நடந்தா ரிசப்ஷன் ஒன்னு பண்ணி ஆனோம்ல. சோ இவங்களுக்கு திருப்பத்தூர் மக்கள் முன்னாடி ஸ்பெஷலா ஒரு ரிசப்ஷன் பண்ணணும். அண்ட் முதல் ரிசப்ஷனும் இதுதான். சோ பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க எல்லாரும் அதை பாக்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஒவ்வொரு குடும்பமா வந்து உங்களோட ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்க போறாங்க. ஓகே ஓகே. முதல்ல வந்து உங்களை வாழ்த்தி கிஃப்ட் கொடுக்க போற குடும்பம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது வசந்தம் குடும்பம். அடுத்ததா வரப்போது மருமகள் குடும்பம்.
சேர்த்த இதை மனிதரை வெறுக்காதீர்கள் வேண்டும் என நினைத்த இதை அடுத்ததா உங்களோட ரிசப்ஷனுக்கு வர போறது 3 முடிச்சு குடும்பம். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன் தானா ஓகே, சோ இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நினைச்சீங்க, நானும் நினைச்சேன், மகேஷும் நினைச்சான். ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாதுன்னு ஒருத்தர் இருந்தாரு. பட் பரவாயில்ல, இங்க வந்திருக்காரு. நம்ம வந்து தமிழர்களுடைய பண்பாடு இல்லையா, வீட்டுல ஒரு பண்டிகை அப்படின்னா வேண்டவங்க வேண்டாதவங்க எல்லாரையும் கூப்பிடுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி அவரும் இந்த புது மணப்பெண் மாப்பிள்ளைய வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க அரவிந்த். மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு. ஒட்டு மொத்த சன் குடும்பமும் இங்க இருக்கீங்க. இன்னைக்கு திருப்பத்தூர் வந்திருக்கக்கூடிய சன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இங்க இருக்கீங்க. கல்யாணம் ரிசப்ஷன் அப்படின்னா சும்மா அப்படியே வந்தோம், போட்டோ எடுத்தோம், சாப்பிட்டோம், கிளம்பணும் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா. அதுக்கு வந்து நம்ம நிறைய ட்ரெடிஷ்னலான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. கல்யாணத்துக்கே உரித்தான கேம்ஸ் இருக்கு இல்லையா. பார்த்துருப்பீங்களா, மாலை மாத்துறது, பொண்ணு மாப்பிள்ளையை தூக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ பண்ண போறோம். நீங்களே பிரிஞ்சு மாப்பிள்ளையை தூக்க போறவங்களும் பொண்ணை தூக்க போறவங்களும் தனித்தனியா பிரிஞ்சுக்கோங்க. அவங்கள மாலை போட விடக்கூடாது. ஓகே, அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, மாலை போட விடக்கூடாது. ஐயோ கலாட்டா சுனா கமலா கமலா கலாசா சுனா சுனா ஐயோ கலாட்டா சுனா கமலா. கல்யாணம் பண்ண வந்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. ஆமா, நின்னுட்டே பண்ணுங்க. கூட அஞ்சன அஞ்சனமே விழி பூச கொஞ்சன கொஞ்சதமா வளையோச மருதாணி செவப்பு செவப்பு மகராணி சிரிப்பு சிரிப்பு மருதாணி செவப்பு செவப்பு மணமேட நினப்பு நினப்பு. அன்பு ஆனந்தியோட ரிசப்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வந்துருந்தீங்க. உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. உங்க வாழ்த்துக்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளீஸ். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, ஏ பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரு சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு தோய் சாரு சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு தோய். நீங்க இவ்ளோ அன்பை கொடுக்கும்போது நாங்க வந்து சும்மா நன்றின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாது. அதனால கடைசியா ஒரு லக்கி டிரா, புது பொண்ணும் பையனும் சேர்ந்து எடுக்க போறாங்க. அந்த லக்கி வின்னர் யாரு அப்படிங்கறத பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். இந்த லக்கி வின்னருக்கு கிடைக்க போறது சன் டிவி வழங்கும் ஒரு அழகான கோல்ட் காயின். ஹசீனா சோ சிங்கப்பெண்ணேல 3 கேரக்டர்ஸோட பேரு, 3 கதாபாத்திரத்தோட பேரு. சரியான விடை. அண்ட் அவங்க கிடைக்க போறது சன் டிவி வழங்கும் ஒரு அழகான கோல்ட் காயின். தங்கமே ஒன்னத்தான்